அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். அதுலேயும் கடந்த வருஷம் என்ன கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் இடங்கள் கிடச்சிருக்குங்கிற தகவல்களை துல்லியமாக கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது 170 to 180 இருக்குது சார். இந்த 170 180 கட் ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஏஐடிஎஸ் கோர்ஸுங்கிறது என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் 3 விஷயத்தை எடுத்துக்க போகிறேன். ஒன்று, ஓசி கேட்டகரியில் என்ன மாதிரியான இடங்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஏன்னா ஓசி கேட்டகரியில் எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் எடுத்துக்கலாம். அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு என்ன சீட் கிடைக்கும், எம்பிசி கம்யூனிட்டிக்கு என்ன சீட் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து முதல்ல வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரி. ஸோ ஓசி கேட்டகரியில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இத்தனை பிரிவை சேர்ந்த மாணவர்களுமே சீட் எடுக்கலாங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு 180.5க்கு போன வருஷம் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 180, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை 180, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை 179.5, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 179.5 கோயம்புத்தூர் மாவட்டம், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 179, பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 178.5, மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டம் 177.5, சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மாவட்டம் 177.5, பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம் திருப்பூர் 177.5, மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 176.5, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 176, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 175, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 175, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 174.5, ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 174.5, ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் 174, கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 174, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 173.5, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னை 172.5, கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை 172, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மாவட்டம் 171.75, சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 171.5, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 170.5, கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம் 170.5, ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 170. ஸோ 170 180 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் இத்தனை கல்லூரிகளில் நம்மளுக்கு வந்து இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணி அந்த கல்லூரிகளில் படிக்கலாம். சரிங்களா? அடுத்து நான் வந்து எந்த கம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டியில் 170 to 180க்கு என்ன மாதிரியான சீட் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 180 ஆரம்பிப்போம். ஸோ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் பிசி கம்யூனிட்டிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ் 180 சீட்டு கிடைக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 179.5, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 179, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் 178, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 177.5, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மாவட்டம் 177, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர் 176, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு மாவட்டம் 174.5, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை 174, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை 173.5, சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மாவட்டம் 173.5, பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 173, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 171, வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை மாவட்டம் 171, பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் 170. ஸோ 170 to 180க்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கல்லூரிகளில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து எந்த கம்யூனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எம்பிசி கம்யூனிட்டி. ஸோ எம்பிசி கம்யூனிட்டிக்கு 170 to 180 என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சிருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 177க்கு எம்பிசி கம்யூனிட்டியில் சீட்டு கிடச்சிருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 177க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டம் 176
170.5க்கு சீட் கிடச்சிருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மாவட்டம் 176.5க்கு சீட் கிடச்சிருக்கு. பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் 176க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 176க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 176, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 174.5, கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 174, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 174, கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 172.5, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் 172, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 171. ஸோ இந்த 170 180 கட் ஆஃபுக்கு ஓசி கேட்டகரி மற்றும் பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை பார்த்தோங்க. ஸோ இத்தனை கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கிறப்ப நம்ம அவசரப்பட்டு எங்கேயுமே மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர வேண்டாம். அதுபோக இந்த 170 180 கட் ஆஃபுக்கு கண்டிப்பாக இந்த கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும். இந்த கல்லூரிகள் மற்றும் இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் சில இடங்கள் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.